சென்னை வால்டாக்ஸ் சாலையில் உள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சிந்திய அந்த ரத்தம் இந்த தேசத்தை தீவிரவாதம் ஒழிக்கப்படுகிற நாளாக, வன்முறை அழிக்கப்படுகிற நாளாக, தேச ஒற்றுமை காக்கப்படுகிற நாளாக இந்திய நாட்டு மக்கள் ஜாதி, மத, இன, மொழி, மாநில வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையோடு வாழுகிற நாளாக போற்றப்படுகிறது. இந்நாளில் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி காங்கிரஸ் சார்பிலே வீர வணக்கத்தை, அஞ்சலியை இந்நாளிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது ஏழை எளிய மக்களுக்காக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக தேசத்தில் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியவர். மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயம், 20 அம்ச திட்டம், ஆதி திராவிட பெருமக்களுக்கு குடியிருக்க இல்லங்கள், வசதியானவர்களுக்கே வங்கிகள் என்றிருந்த நிலையை மாற்றி ஏழை எளியோருக்கும் வங்கிகள் சொந்தம் என்று வங்கிகளை எல்லாம் நாட்டுடைமை அல்லது மக்கள் உடைமை ஆக்கிய மாபெரும் தலைவி. எனவே அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய புகழ் வாழ்க வாழ்க என்று இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறோம், வாழ்த்துகிறோம். வேற நீங்க தான் கேட்கணும் கேளுங்க. பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. ஆனா செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணன் அதற்கு எதிர்ப்பான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி ஆதரவான ஒரு திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் தொலைக்காட்சியிலே கொடுத்த பேட்டியை நான் பார்க்கவில்லை. இந்த இடத்துல சில நண்பர்கள் இது குறித்து பேசினார்கள். அதிலே எல்லா பெண்களுடைய உரிமைகளும் நலனும் காக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஒரு பொதுவான கருத்தை திருமதி குஷ்பு அவர்கள் தெரிவித்திருக்கலாம். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அடியோடு எதிர்க்கிறோம். காங்கிரஸ் சார்பிலே காங்கிரசுடைய நிலைப்பாடாக இது தேவையில்லாதது. இந்தியா என்பது ஒரு மதத்தின் அடிப்படையில் இயங்குகிற நாடல்ல, பல்வேறு மதங்களை இணைத்து வாழக்கூடிய ஒரு தேசம் இது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட மதங்கள், மத நம்பிக்கையுடைய மக்கள் இங்கே வாழுகிறார்கள். இஸ்லாமிய பெருமக்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவிலும் சரி இருக்கிற எல்லா இஸ்லாமிய கட்சிகளாக இருந்தாலும், அமைப்புகளாக இருந்தாலும் பொது சிவில் சட்டம் என்பது ஷரியத் சட்டத்திற்கு, திருக்குரானிற்கு, இஸ்லாமிய சட்டங்களுக்கு விரோதமானது. எனவே ஏற்கனவே பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி இந்தியாவிலே 50 ஆண்டு காலம் பிரதமர்கள், வாஜ்பாய் உட்பட ஆண்டிருக்கிறார்கள். யாரும் இந்த பொது சிவில் சட்டத்தை திணிக்க முயற்சிக்கவில்லை. இது RSS அல்லது VHP போன்ற இந்துத்துவ அமைப்புகளுடைய திட்டமாகும். இந்த திட்டத்தை மோடி கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சிப்பது அனைத்து இஸ்லாமிய பெருமக்களாலேயும் எதிர்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியும் பொது சிவில் சட்டம் தேவையில்லை என்பதுதான் காங்கிரசுடைய நிலைப்பாடு. இதை இஸ்லாமிய பெருமக்களுக்கு தெளிவாக காங்கிரஸ் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பல்வேறு முரண்பாடுகள் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரலையை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்ததாக புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து
புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்தார். அது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த திருநாவுக்கரசர் பொது சிவில் சட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் இந்துத்துவத்திற்கு ஆதரவான செயல் திட்டம் என்றும் அவர் சாடியிருக்கிறார்.